வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலின் நிகழ்ச்சியில் பக்குவமாய் கவனமுடன் கவனித்தால் ஆண்டாண்டு காலம் வருவாய் தரும் தென்னை சாகுபடி குறித்த பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். தென்னை சாகுபடிக்கேற்ற மண்வளம், கன்று தேர்வு, இடைவெளி, நடவு முறைகள், தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகள், கவனச்சிதறல் ஏற்பட்டால் எவ்வாறெல்லாம் பாதிப்பு ஏற்படும், குறிப்பாக நோய்கள், பூச்சி தாக்குதல்கள், அதிலிருந்து விடுபடும் வழிமுறைகள், உரமிடலை பொறுத்தளவில் இயற்கை சார்ந்ததா செயற்கை சார்ந்ததா, நீர் மேலாண்மை யுக்திகள், மரம் கழித்தல் நடவடிக்கைகள், தேங்காயா இளநீர் மரங்களா, லாபகரமான நிலை என்ன, மழைக்கால பராமரிப்பு, அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டல் வழி அதிக வருவாய் பெறுவதற்கான யுக்திகள், மத்திய மாநில அரசுகள் வழி செயல்படுத்தப்படும் தென்னை விவசாயிகளுக்கான திட்டங்கள், இப்படியான பல்வேறு தகவல்களையும் நேரலை வாயிலாக அலச இருக்கிறோம். தென்னை சார்ந்த இத்தனை சந்தேகங்களையும் வேளாண் நேரலை வாயிலாக தெளிவுபடுத்துவதற்காக நமது நிலையத்தில் தற்போது எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் ஓய்வு பெற்ற வேளாண்மை இணை இயக்குனரும் தம்மத்துக்கோணம் பகுதியை சேர்ந்தவருமான பி. முருகவேல் அவர்கள். இப்போது நாம் அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். தென்னை சாகுபடிக்கேற்ற மண்வளம் அப்படின்னா பொதுவாக என்ன மாதிரி குறிப்பிட விரும்புறீங்க? பெரும்பாலும் பலதரப்பட்ட மண் வகைகளிலே தென்னை நல்லபடியாக வளருது. ஆனால் வண்டல் மண், கடற்கரை ஓரத்தில் உள்ள மணற்பாங்கான நிலம், இப்படிப்பட்ட இடங்கள்ல இது ரொம்ப நல்லா வளரும். இன்னொன்று, எல்லா மண்ணையுமே நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றம் செய்து தென்னை பயிர் செய்யலாம். எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்னா என்ன மாதிரி சொல்றீங்க? மேல் மண் அடிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது கருத்துக்களை பிரதிபலிக்கிறீங்களா? அப்படி ஆமா, ஒரு அளவுக்கு இந்த களிமண் மாதிரிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் மண்ணை மாற்றம் பண்ணணும். அப்ப சார் சொல்ல பிரகாரம் ஒரு நெல்வயல் பயிரேற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோமா, தென்னையில ஈடுபாடு காட்டுவோமா அப்படின்னா அது கடிக்காலாக இருந்தா உகந்தது அல்லங்கிறீங்களா? உகந்தது அல்ல, ஆனா ஓரளவுக்கு அந்த மண்ணை நம்ம மாற்றம் செய்து அதுக்கு தென்னை வளர்க்கிற மாதிரி நம்ம மாற்றம் செய்து கொள்ளலாம். சரி, தென்னை சாகுபடி அப்படிங்கும் போது முன்னால பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறியாத ஒரு நிலையில எந்த கண்ணனாலும் கொண்டு வச்சிருவோம். இப்ப ரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரக தேர்வுல, அதுவும் கன்று தேர்வுலையும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்துக்கள் மேலோங்குத. அந்த அடிப்படையில் என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், இது ஒரு 60 to 80 வயசு வருஷம் வரை அது வளரக்கூடிய ஒரு தென்னை மரம், நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. அது நம்ம ஒரு மோசமான கண்ணை நட்டோம்னு நீங்க 80 வருஷம் அதனுடைய பயன்கள் கம்மியாகவே இருக்கும். அதனால நம்ம மிக மிக முக்கியமா ஒரு கவனம் செலுத்த வேண்டியது மர தேர்வுல. இப்போ ரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நெட்டை சொல்லுவாங்க, குட்டை ரகங்கள் சொல்லுவாங்க, நெட்டை குட்டை அப்படிங்கிறாங்க. என்ன ரகம் வந்து ரொம்ப லாபம் சம்பாதிக்கிறதுக்கேற்ற ரகம், இந்த நிலையில இந்த இடத்துல தான் அது வரும் அப்படிங்கிற மாதிரி அறுதியிட்டு சொல்ற மாதிரி என்ன கருத்தை பதிவிடுறீங்க? கொஞ்சம் நமக்கு நல்ல வண்டல் மண் மாதிரிப்பட்ட இடம், தண்ணி நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல நெட்டை குட்டை ரகங்கள் நடலாம். கொஞ்சம் நமக்கு தண்ணி தட்டுப்பாடுகள் இருக்கலாம், ஓரளவுக்கு தாங்கி இது பண்ணணும்னு சொன்னால் அது நெட்டை தென்னை மரம், தமிழ் நெட்டை தென்னை மரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று, நம்ம டவுனை அடிப்பிச்சு நீங்க இந்த குட்டை தென்னை மரம், செந்தன், இதெல்லாம் இளநீக்கி அது ரொம்ப நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் ஓரளவுக்கு டவுன் பக்கத்துல இருந்து நம்ம தென்னை பயிர் செய்தோம்னா அதை கொண்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பா இருக்கும். டவுன்ல ஈஸியா விற்பனை செய்யறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால அப்படிப்பட்ட இடங்கள்ல நெட்டை குட்டை வளர்க்கலாம். லாபகரம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போவதுக்கு முன்ன நடவு முறைகள் அப்படிங்கும் போது இப்போ தென்னையை பொறுத்தளவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து பல்லாண்டு பயிர் அப்படிம்பாங்க. நடவு முறையில் நம்ம கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும் போது இன்னலுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படுமே. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நடவுக்குன்னு சில நுட்பங்கள் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி. அதான் மெயினாக எப்படின்னா வடிகால் வசதி நம்ம கண்டிப்பாக இருக்கணும், போதிய தண்ணீர் வசதியும் இருக்கணும், கோடை காலத்தில் தண்ணி பாய்க்கிறது மாதிரியும் வசதி இருக்கணும், மழை காலத்தில் தண்ணி கட்டி நிற்காம அது ஓடி போறது மாதிரி அந்த வசதியும் இருந்தால் தான் தென்னை மரத்தில் நல்ல வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, நடவு முறை அப்படிங்கும்போது சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஈட்டி இலை கன்றுங்கிறாங்க. கன்றை பொறுத்தளவில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து வெளிப்படுது. அந்த அடிப்படையில் என்ன சொல்றீங்க? நல்ல இனம் நம்ம தேர்வு செய்து அதுல நடுறது ரொம்ப நல்லது. நம்ம இப்போ தென்னை விவசாயியா இருந்தோம்னு சொன்னா ஓரளவுக்கு நம்ம தோப்புல
நல்லா காய்க்கக்கூடிய மரத்தை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஒரு 20 வயசுக்கு மேற்பட்ட நல்லா காய்க்கக்கூடிய தென்னை மரம் என்னன்னா, ஈவன் அந்த சில்லீடுன்னு சொல்லுவாங்க, அந்த சில்லீட்டு பருவத்துல கூட அந்த தென்னை மரங்கள்ல நல்லா காய்ச்சிருக்கும். அப்படிப்பட்ட தென்னை மரங்களை தேர்வு செய்து அதுல இருந்து நம்ம அந்த நட்ஸ் கலெக்ட் பண்ணி அது நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது. சார் இப்போ பேசக்கூடிய பேச்சை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் அரசு தோட்டக்கலை, அரசு சார்ந்த புத்தளம் அந்த மாதிரி இடங்கள்லையும் கூட தென்னங்கன்றுகளை தேர்வு செய்யலாம். அதே வேளையில் ஈத்தாமொழி பகுதியை பொறுத்தளவில் சில விவசாயிகளும் கூட நல்ல வீரியமான கன்றுகளை உற்பத்தி செய்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. ஆமா, ஈத்தாமொழியில அதுக்காக நிறைய பேர் இதை நர்சரியே வச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் அவங்க செலக்ட் பண்றது அம்பாரமா எல்லா இதுல இருந்து செலக்ட் பண்றது இல்ல, தேர்வு செய்த மரங்கள்ல இருந்து செலக்ட் பண்ணி பெரும்பாலும் ஒரு கொலைக்கு ஒவ்வொரு வெட்டுக்கும் ஒவ்வொரு கொலைக்கு 20 இருந்து 30 தென்னை காய்கள் இருக்கு. இது மாதிரிப்பட்ட தென்னை மரங்களை நம்ம தேர்வு செய்வது ரொம்ப நல்லது. சரிங்க சார், நான் கேட்டது மாதிரியான பல்லாண்டு பயிர் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழி அளவுகள்லையும் கூட ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறீங்களா? என்ன மாதிரி ஒரு அளவில் அந்த குழி அமைப்பு இருக்கணும்? குழி அமைப்பு சார், அது நிறைய நம்ம இப்போ ஓரளவுக்கு இந்த வண்டல் மண் மாதிரிப்பட்ட இடங்கள்லாம் 1 மீட்டர் நீளம், அகலம், ஆழம், அது சரியா இருக்கும். இப்ப நம்ம தண்ணி தேங்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நம்ம கொஞ்சம் மேல நட்டாலும் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய இடம் இருக்கும். சில இடங்கள் பாத்தீங்கன்னா வயல இது பண்ணி மாத்தி தென்னந்தோப்பாட்டு ஆக்குவாங்க. அதுதான் சில இடங்கள்ல கீழே வைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, மேல்நிலையில வைக்கக்கூடியவங்க இருக்காங்க, குவியல் முறையில வைக்கக்கூடியவங்க. ஆமா, குவியல் இப்ப அந்த இடங்கள்ல குவியல் முறையில கூட வைக்கிறாங்க. சரி சார், பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்புன்னு நம்ம தென்னை மரம் வச்சிங்கன்னு சொன்னா சின்னதா இருக்கும்போது ஓரளவுக்கு வேறு பிடிக்கிறது வரை நம்ம அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல உரம் ஏதாவது கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டா, அல்லது குழியை ஆற போடணும், அந்த மாதிரிலாம் சில நுட்பங்களை கையாண்டோம்னா பின்னால வரக்கூடிய பிரளயங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறாங்களே? ஆமா, எப்படின்னா முதல்ல நமக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே குழி வெட்டி போட்டுறது ரொம்ப நல்லது. அதெல்லாம் ஓரளவுக்கு அந்த மேல் மண்ணை கொஞ்சம் சுத்தி நம்ம ஒரு அடி அளவுக்கு இது பண்ணி அதுல ஒரு நடுவில் ஒரு குழி எடுத்து கொஞ்சம் முதல்ல இப்ப நம்ம 1 மணி நேரம் இது பண்ணும்போது 1 மாசத்துக்கு முன்னாடி குழி அமைக்கும் போது கொஞ்சம் நம்ம தொழு உரத்தையும் கொஞ்சம் போட்டு வச்சிடுறது நல்லது. தொழு உரம் அப்படிங்கிறீங்க, பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழு உரத்தை நம்ம பச்சையா கொண்டு போட்டுட்டோம் அப்படின்னா தென்னைக்கு நம்மளே ஒரு யமனை உருவாக்கி விட்டது மாதிரி. அது அப்படிதான், அதுல காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா நல்ல மக்கிய ஓரளவுக்கு காய்ந்த உரம் மட்டும் நம்ம போடணும். செலக்ட் பண்ணி கொஞ்சம் நல்லபடியா போட்டோம்னு சொன்னா திருப்பி நம்ம ஏகദേശம் மே கடைசியில இல்ல ஜூன் மாசத்துல நம்ம நடணும். அந்த பருவமழையை ஒட்டி நம்ம நடவு செய்வோம். அந்த டைம்ல அந்த உரம் மக்கி இருக்கக்கூடிய உரத்தை அந்த வேர்கள் ஈஸியா எடுத்து கொஞ்சம் துரிதமா வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அப்போ சார் சொல்லுக பிரகாரம் இப்போ உள்ள சீதோசன நிலை தென்னை சாகுபடிக்கு ஏற்ற நிலைங்கிற மாதிரிலாம் தெரியுது. ஆமா, இதுதான் பெரும்பாலும் நமக்கு மே கடைசி ஜூன் மாசம் தான் நமக்கு நம்ம மாவட்டத்துல நடவு செய்யக்கூடிய வரும். ஏன்னா இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அப் டு டிசம்பர் வரை நமக்கு மழை இருக்கும். அதனால அந்த மழையை நம்பி மழையிலே அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த இதுல அது மிக செழிப்பா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற பிடிச்சி செழிப்பா வளருது. இப்ப நீங்க கோடை மாசங்கள் இருக்குங்களா, மார்ச் மாசம் எல்லாம் நட்டீங்கன்னா தண்ணியும் ஒழுங்கா இருக்காது, வெயில் இருக்கும். அந்த நேரத்துல நிறைய பட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சார், கவனிப்பு முறைகள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஏதோ தென்னையை வச்சிட்டோம், பின்னால் அது வளர்ந்து ஒரு 5 வருடம் 7 வருடங்களுக்கு பின்னால் தேங்காய் வெட்டக்கூடிய தன்மைக்கு வந்துடும் அப்படின்னு ஏனோ தானோ அப்படின்னு வளர்த்தா ஏமாந்து போக வழி இருக்க, நுட்பங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வளர்ந்து வரும்போது கவனிப்பு முறைகள் எப்படி இருக்கணும் சார்? எப்படின்னா நம்மளுடைய மாவட்டத்தில் தென்னையே அவங்க ஒரு பயிரா மீனா எடுத்துக்கிறது இல்லை. ஓஹோ, வருமானம் மட்டும் எடுக்கிறாங்க. என்னன்னா அவங்க இப்ப வயல்னு வைங்களா, முதல்ல உழுகுறதுல இருந்து எல்லா வேலைகளையும் கரெக்டா செய்வாங்க, கவனிப்பாங்க. தென்னை மரத்தையும் அதே கவனத்தோட நம்ம செய்யணும். பச்சையில இருந்து மற்ற இடங்கள்ல உத்து பார்க்கணுங்கிறீங்களா? உத்து பார்க்கணும். ஏன்னா இப்ப பெரும்பாலும் நம்ம இன்டர் கிராப்பா வாழை எல்லாம் நிறைய இதுல போடுறாங்க. வருமானம் வேணும். ஆமா, நிறைய
நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்லாம் ரொம்ப கூடுதலா இருக்குது. அதை நம்ம உத்து பார்த்துட்டே இருந்தோம்னு சொன்னாதான் அந்த நோய் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். வேலையாட்களை விட்டு ஆமா 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 அந்த நடைமுறை கொஞ்சம் சிக்கல் தான்ங்கிறீங்களா? நம்ம நேரடி பார்வை வேணுமா? நேரடி பார்வை கண்டிப்பா வேணும் சார். இப்ப உள்ள நிலைமையில ஓரளவுக்கு ஒரு 5 வருஷம்லாம் நம்ம வளர்த்து கொண்டு வரணும்னு சொன்னா அது ஒரு மிக மிக கஷ்டமான வேலை. சரிங்க சார், உங்களுடைய அனுபவத்துல சந்தித்த சவால்கள் அப்படின்னு தென்னையை பொறுத்த அளவில் 5 ஆண்டுகளுக்குள்ளாக நோய்கள் பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கடுமையா இருக்குமா? இப்படி கடுமையா இருக்கு சார். இப்ப கடுமையா ஆயிடுச்சு. இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப பாதிப்பு இருக்காது. இப்ப காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு, பூச்சிகளை பொறுத்த அளவில் பூச்சிகள் இந்த ரெண்டும் மேஜரா இருக்குது. இன்னொன்னு நம்ம சுருள் வெள்ளை குருத்தழுகல் நோய். சரி, சுருள் எல்லாம் கொஞ்சம் சின்ன பருவத்துல ரொம்ப நமக்கு நம்ம பெரும்பாலும் நம்ம பாதுகாத்துட்டு இருக்கும்போது ரொம்ப பாதிப்பு இருக்கு. ஆனா நிறைய தென்னை விவசாயிகள் சுருள் வெள்ளையின் பாதிப்புனால எங்களுடைய இளநீர் மரங்கள் அப்படியே நிக்குது, இதுவரை காய்ப்பே தென்படலைங்கிறாங்களே. ஆமா, அது பெரிய பாதிப்பு. குமரி மாவட்டத்துல இப்ப தென்னையே சார்ந்த ஒரு மாவட்டம். அதுல நம்ம பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, சோசியல் கல்ச்சரல் எல்லா இதுலயுமே ஒரு ஒன்றிய ஒரு இதுன்னா தென்னை மரம் தான். குமரி மாவட்டம்னா தென்னை மரம் சொல்றது மாதிரிப்பட்ட ஒரு நிலைமை தான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. கேரளா வாடல் நோய், இந்த வெள்ளை சுருளி, பல பிரளயங்கள் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. சரிங்க சார், காண்டாமிருக வண்டு அப்படின்னு நீங்க அந்த வண்டு உருவாக்கம் எப்படி, என்ன காரணத்தினால தென்னையை சார்ந்து வருது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அறிகுறிகள் என்ன சார்? எப்படின்னா தென்னை மரத்துல இது அது ஒரு வண்டு, இது பெரும்பாலும் சாணத்துலதான் அது முட்டையிட்டு அதுல இருந்தா அது பெருகுது. சரி, ஆனா அது அந்த மெல்லிய இப்ப தென்னை மரத்துல உள்ள அந்த மெல்லிய அந்த குருத்து பாகம் இருக்கு இல்லையா, அந்த இது அது அது ரொம்ப பிடித்த ஒரு உணவு. சுவை அதிகமா இருக்கிறதுனால அது அந்த ஓலையை ஓட்ட போட்டு உள்ள போயிருது. ஓஹோ, அதனாலதான் தென்னையில போய் நம்ம உத்து பார்க்கும்போது அந்த சக்கை மாதிரி வெளியே தள்ளி இருக்கும்போது வண்டை குத்தி எடுத்தாலும் கூட ஒரு மயக்க நிலையில் இருக்கமே அவ்வளவு சுவையா இருக்குது. அதுல என்ன பார்த்தீங்கன்னா அந்த இலை குறுத்து வெளியே வரும்போது அதுல ஒரு மாதிரி ஷேப்ல ஒரு வி வடிவில் இருக்கும், வித்தியாசமான வடிகள் எல்லாம். ஆனா மரம் முழுவதுமே பாதிப்படைறதுக்கு வாய்ப்பு இருக்கா? துளிர் விடுங்கிறீங்களா காண்டாமிருக வண்டை பொறுத்தளவு? இதுல காண்டாமிருக வண்டு ஒரு பெரிய இது இல்ல, பெரும்பாலும் ஒரு 90% எல்லாம் அது திருப்பி வந்துடும். வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதுல காண்டாமிருக வண்டு வந்ததுல செகண்டரி இதாட்டு ரெட்ஃபார்மிபிள் அட்டாக் வரும். அதுலதான் மரம் போயிடுறதுக்கு வாய்ப்பு இல்ல சார். நான் என்ன கேக்குறேன்னா, காண்டாமிருக வண்டு வருகதை தவிர்க்கிறதுக்காக மரம் வச்சையில இருந்து என்ன நுட்பத்தை கையாளணுங்கிறீங்க? களைகள் இல்லாம நல்லா பராமரிக்கணும், சுத்தம் சோறு போடுங்கிற நடவடிக்கை தேவை. ரெண்டாவது அந்த இடுக்குகள்ல வேப்ப முன்னாக்கு ஒரு 200 கிராம் பக்கத்துல மணல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த குருத்து இருக்குல்ல, தொட்டாப்புல உள்ள 2-3 எவ்வளவு நாட்களுக்கு தொடரணுங்கிறீங்க? இது ஒரு 45 நாளைக்கு இடைவெளிக்கு ஒருக்கா வச்சு இப்ப போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரல் நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடியில் சந்திக்கும் சவால்கள் குறித்து நம்முடைய நேரலை வாயிலாக பதில் தந்து கொண்டிருக்கிறார் ஓய்வு பெற்ற வேளாண்மை இணை இயக்குனரும் தம்மத்துக்கோணம் பகுதியை சேர்ந்த பி. முருகவேல் அவர்கள். சரிங்க சார், அடுத்தால ஒரு முக்கியமான பூச்சி அப்படின்னா நீங்க வேற சொல்றீங்க சிவப்பு கூன் வண்டுங்கிறீங்க. இது என்ன சூழ்நிலையில வரும்? இது மரத்தையே இல்லாம ஆக்கிரும், வெளிப்படையா தெரியாது அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் அங்கலாய்க்கிறாங்களே. ஆமா, அதுதான் நான் சொல்றது, உத்து பார்க்கணுங்கிறது. ஒவ்வொரு நாள் இல்லைன்னா கூட ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த தென்னை மரத்துல போய் நம்ம கரெக்டா நீங்க ஒரு 2-3 தடவை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே மரத்துல உள்ள சிம்டம் நமக்கு சரியா தெரியும். அது எப்படி சார்? இது காண்டாமிருக வண்டை பொறுத்தளவுல ஒரு சக்கை மாதிரியான ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். சிகப்பு கூன் வண்டை பொறுத்தளவுல என்ன மாதிரியான ஒரு நிலையை? இது என்னன்னா உள்ள போயிருது. இப்ப நம்ம இந்த ஓலையை வெட்டு காயங்கள் இருக்கும். சில மக்கள் அருவாளை எடுத்து அதுல மூட்டு பக்கத்துல கொத்துவாங்க. அந்த வழியா அது ஈஸியா உள்ள போறதுக்கு அந்த வாசனை அதை கவர்ந்து இழுக்குமா? ஆமா, அந்த வாசனைனால அது அதுல உள்ள போகுது. அப்ப சில தடிகள்ல சிகப்பு மாதிரி ஒரு சீழ் வடிதல் தன்மை காணப்படுது, அது இதுதானா? இது ஒண்ணு இருக்கும். பாடல் நோயினாலையும் சீழ் வடிகிற மாதிரி வரும். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்படி சார் இதை இல்லாமல் ஆக்குறதுக்கு என்ன நடவடிக்கை கையாளலாம்? இதுல அது ஒருங்கிணைந்து நிறைய வேலைகள் இதுகள் பண்ணும்போது தான் அதை பண்ண முடியும். அப்ப ஒற்றுமை தான் வலிமைங்கிறீங்க? ஒற்றுமை வலிமை. இதுல என்னன்னா
ஏன்னா முதல்ல கிளீனா இது பண்ணணும். ரெண்டாவது தென்னை மரத்துலயும் அடிக்கடி அந்த ஓலை இலைகள்லாம் வெட்டி விட்டு அந்த நம்ம இதுக்கு நம்ம குருத்தணுகள் நோய் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல போடா மிக்சர் அதுல ஸ்ப்ரே பண்ணணும். சரி. அடுத்தாப்புல இந்த காண்டாமிருக வண்டு வேற சிவப்பு கூன் வண்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த ஓலை இடுக்குகள்ல போட்டுக்கிட்டு இது பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கணும். சரிங்க. சொந்தமாயான பூச்சி தாக்குதலை தவிர்க்கிறதுக்காக மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் என்ன நடவடிக்கை சொல்றீங்க? மருந்துன்னா நீங்க நான் எனக்கு இதெல்லாம் என்ன பண்ணுவேன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நான் ஃபியூரடான் ஒரு விஷமாச்சு தான் நீங்க சொல்றது மருந்து தான். ஆனா அது இல்லாம அது நுட்பம் இருக்குதுங்கிறீங்க இல்லையா? தேங்காய் வெட்டுறதுக்கு முன்னால அனுபவத்துல நான் ஒரு மாசம் இது ஏன்னா எனக்கு அந்த சுத்தி நம்ம வாழை போடுறதுக்கு விட்டுருக்கிறேன். அதனால இந்த நம்ம ஏத்தாமலை சுத்தி போட்டிருக்கிறாங்க. அதனால கூடுதலா நோய் இது பூச்சி தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு. அப்ப ஊடுபயிர் தேர்வுலையும் கூட ஒரு உன்னதமான நிலையை கடைபிடிச்சாதான் உயர்வுக்கு வழி உண்டு போலுக்க. ஆமா, இது நம்ம தென்னை மரத்தை மட்டும் நம்ம இப்ப நாட்கள் கொஞ்சம் இதாக ஆக நம்ம வாழை பயிர் இருக்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு இந்த பூச்சி தாக்குதல் தென்னை மரத்துல ரொம்ப கூடுதலா இருக்கு. அப்ப குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளாக வாழையே கையில் எடுக்க கூடாதுங்கிறீங்க. தென்னை ஓரளவு வளர்ந்தாச்சுன்னா. ஆனா ரெண்டையும் நம்ம கவனமா பாத்துக்கணும். அதுல ஒரு வருமானம் வருது. ஆனா நம்ம அதை விட்டுட்டு விவசாயம் பண்ணுனா நமக்கு அந்த அளவுக்கு வருமானம் வராதுதான். இருந்தாலும் தென்னை மரத்தையும் நம்ம ஒழுங்கா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி வாழைக்கும் கரெக்டா நம்ம மருந்து எல்லாம் போட்டு அந்த பிராக்டிசஸ் எல்லாம் கிளியரா ஃபாலோ பண்ணும் பொழுது ரெண்டுலயுமே ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறது. சரிங்க சார். உர மேலாண்மை அப்படிங்கிறது தென்னை சாகுபடியாளர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன நடைமுறையை பின்பற்றணும்? இதை தொடர்ந்து கடைபிடித்தா தான் நமக்கு காசுக்கு வழி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் என்ன தகவலை சொல்ல விரும்புறீங்க? வீணா சார், நம்ம நடும்போது ஒரு 20 to 22 அடி இடைவெளி விட்டு நடணும். அந்த காலத்துல சொல்லுவாங்களா அணில் தாவா மரம்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி சரி. அந்த அளவுக்கு இடைவெளி விட்டு நடணும். ரெண்டாவது, அதுக்கு காலகாலத்துக்கு உரம் எப்படின்னா அதுவும் நம்ம மனுஷன மாதிரி ஒரு இதுதான். அதுக்கு எல்லா நேரத்திலையும் உணவு தேவைதான். அதனால உரம் எல்லாம் நம்ம கரெக்டா வைக்கணும். உர நடைமுறையை சொல்லுங்க. இப்ப ஒரு 5 ஆண்டு 7 ஆண்டுகள் ஆன தென்னை மரம் காய்ப்பு வந்துடுச்சு. உர நடைமுறை ஆண்டுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆண்டுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல உள்ள ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா 1.3 kg யூரியா, 2 kg சூப்பர் பாஸ்பேட், 2 கிலோ பொட்டாஷ். இது நம்ம இது பண்றோம். அது 2 ஸ்பிளிட்டா கூட வைக்கலாம். தொழு உரம் தேவை இல்லையா சார்? தொழு உரம் கண்டிப்பா வைக்கணும். நம்ம இப்போ வைக்கும் போது இந்த ரசாயன உரங்கள் இதை நம்ம சொல்றோம். தொழு உரம் எடுக்கும்போது நம்ம 50 கிலோ ஒரு மரத்துக்கு 50 கிலோ ஒரு இதுக்கு ஒரு 2 தடவை வைக்கணும்னு சொன்னா 2 தடவை 50 கிலோ நம்ம வைக்க வேண்டியிருக்கு. ஓஹோ, அப்ப ஆண்டுக்கு 2 தடவை இந்த நுட்பத்தை கையாளணும். ஆமா, ஒரு தடவை டோட்டல் இதையே நம்ம வச்சிடலாம். வறட்சியை தாங்குமா தென்னையில? நம்ம நெட்டை ரகம் இருக்கிறது ஓரளவுக்கு வறட்சியை தாங்கும். தண்ணீர் மேலாண்மை அல்லது நீர் மேலாண்மை அப்படின்னா என்ன நடைமுறை? ரொம்ப முக்கியம் சார். அது எப்படின்னா நம்ம மாவட்டத்துல பெரும்பாலும் நம்ம மானாவாரியா தான் நம்ம தென்னை பயிர் செய்துட்டு இருக்கிறோம். இன்னொன்னு நம்ம இதுல அந்த இது ஹோல்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 1 ஏக்கருக்கு கம்மியா தான் இருக்கும். விவசாயிகளுக்கு அந்த கரெக்டா நம்ம இந்த மான்சூன் முடியும் டிசம்பர் ஜனவரில முடியுதுன்னு வைங்களா. ஜனவரி 1 பெரும்பாலும் முடியும். அதுல இருந்து ஏகதேசம் ஏப்ரல் மே வர நமக்கு ஒரு சம்மர் மாதிரி தான் இருக்கும் நம்ம மாவட்டத்துல. இந்த காலகட்டத்துல எப்படியாவது நமக்கு ஒரு 10 to 15 நாளைக்கு ஒரு தண்ணி கண்டிப்பா பாய்ச்சணும். அது எந்த வழியிலேயே கொடுத்துட்டாதான் அந்த மரம் ஒரு சோர்வு இல்லாம ஒரு தொடர்ந்து மகசூல் தந்துகிட்டு இருக்க முடியும். இல்லாம நம்ம இதனால என்ன பண்ண சொன்னா அந்த சில்லீடு இதெல்லாம் வர்றது இதனாலதான் ரொம்ப கம்மியான ஈல்டு குறைகிறதுக்கு காரணம் அதுதான். சரிங்க சார். இப்ப நம்ம மத்திய அரசு 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சமீபத்தில் வெளியிட்டாங்க இல்லையா? இதுல ஒரு ஓய்வு பெற்ற வேளாண்மை இணை இயக்குனர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த நிதிநிலை அறிக்கை பத்தி கூட கேட்டீங்களா? தகவல்கள் சேகரிச்சிங்களா? வேளாண் துறைக்கு என்ன மாதிரியான ஒரு உத்வேகத்தை கொடுக்க மாதிரி நிதி அறிவிச்சிருக்காங்க? இதோட உள்ள பட்ஜெட் என்ன பொறுத்த முறையில ரொம்ப நல்ல பட்ஜெட். நான் பேப்பர்லயும் கொஞ்சம் படிச்சேன். உங்க பண்பலையை கேட்கும் போதும் அதுல நீங்க நிறைய சொல்லிட்டு இருக்கிறீங்க. உரையாடல் கேட்கிறேன். இதுல என்னன்னா 1.52 lakhs crore
5.52 கோடிகள் பெரிய தொகை தான் விவசாயத்திற்கு. ஆச்சரியமா இருக்குது. ஆமா, உள்கட்டமைப்புகள்லாம் கணினிமயமாக்கணும்ங்கிறாங்க. அது எப்படின்னா நமக்கு மார்க்கெட்டிங் இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா இங்க இருந்து நம்ம டெல்லியில உள்ளவங்களுக்கு கூட ஒழுங்குமுறை விற்பனை மூலமா விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படி விவசாயிக்கு ஒரு நல்ல வருமானம் உள்ள ஒரு இது இருக்குது. வேற இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு கோடி விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி அவங்களை ஊக்குவிக்கும் மாதிரிப்பட்ட ஒரு திட்டம் சொல்லி. பரவாயில்லையா, மருத்துவமனையில கூட்ட நெரிசலை தவிர்க்கிற மாதிரி அல்லது எல்லாருமே ஒரு வளமான உடல் நலத்தோடு திகழ்ற மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. இன்னொன்னு கடைசியில பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய அந்த பல்சஸ்ல பருப்பு, உளுந்து, அதுல மேல எண்ணெய் வித்து பயிர்கள்லாம் கொஞ்சம் FPO வழியாவே செயல்படுத்துறது மாதிரி. சரிங்க சார், FPO அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. விவசாயிகள் உற்பத்தியாளர் சங்கம், அந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்தா விவசாயிகள்கிட்ட என்ன ஒரு மாற்றம் ஏற்படும்? மத்திய அரசு இதுல என்ன மாதிரி ஒரு உதவிகரமா அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குது? இப்ப கவர்மெண்டோடைய ஸ்கீம் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா, என்ன டிபார்ட்மெண்ட் எல்லாமே இந்த FPO வழியா இம்ப்ளிமெண்ட் பண்றது. எப்படி சம்மான் நிதி திட்டத்துல 2000 ரூபாய் நேரடியா வங்கி கணக்குல டான் உழுதோ அதே மாதிரியான ஒரு நடைமுறையும் கொண்டு வர்றாங்க. எந்த கள்ளங்கவடத்துக்கு வாய்ப்பு இல்லை. எப்படின்னா, இப்ப நம்ம இதுல சிறு விவசாயிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் கண்டிப்பா இருக்கணும் சார். ஆனா சார், நான் கூட கேள்விப்பட்டேன், நீங்க இந்த பணியில இருக்கும்போது இந்த மாதிரியான தென்னை உற்பத்தியாளர் சங்கம் உருவாவதுக்கு குமரி மாவட்டத்துல ஒரு அடித்தளம் இட்ட மாதிரி. ஆமா, எப்படி சார் அந்த ஒரு நுட்பத்தை சொல்லுங்க. ஆக்சுவலா இது நாங்க கேரளாவுக்கு ஒரு டூர் போயிருந்தோம். ஆனா கேரளாவில் முன்னாடியே அந்த இது நல்லபடியா செயல்பட்டு இருக்குது. பெரிய 3 மாடி பில்டிங் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி. அப்படியா சார்? அதை பார்த்து எங்களுக்கும் இங்கே நம்ம மாவட்டத்திலையும் இப்படி கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்தது. இப்ப எப்படின்னா, சிறு விவசாயிகள் நான் சொல்றேன்ல, எல்லாமே ஹோல்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்குது. அவங்க பம்பு செட் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. சரி, இந்த 4 மாசம் இருக்குல்ல இடைவெளி, சம்மர் சீசன் இருக்குல்ல, அதுல தண்ணி மட்டும் அந்த விவசாயிகளுக்கு நம்ம அந்த சங்கம் வழியா ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ்ல தான் நம்ம இருக்கும். ஒரு சின்ன சங்கம்னா ஒரு வில்லேஜ்ல தான் இருக்கும். ஒரு பம்பு செட்டு நல்லபடியா நீர் ஆதாரம் உள்ள இடத்துல வச்சு அந்த 3 மாசம் தண்ணி மட்டும் கொடுத்தாலே ஏகதேசம் அந்த இவங்களுக்கு ஒரு நல்ல இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார், ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறாங்களே, அப்படின்னா என்ன சார்? ஒருங்கிணைந்த பண்ணையம்னு சொன்னா, நம்ம எல்லாம் நம்ம நிலத்திலே விவசாயம், கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அதே மாதிரி மீன் வளர்ப்பு, செரிகல்ச்சர் எல்லாமே ஒரு இதுல நம்ம பண்றது. இப்ப நமக்கு ஒரு 2-3 ஏக்கர் இருக்குன்னு வைங்களா. இப்ப 3 ஏக்கர் இருக்குதுல நெல் விவசாயம் கொஞ்சம் ஏரியா பண்றோம் சார். இந்த இடத்துல என்ன ஒரு வலியுறுத்துறீங்கன்னா, ஒரு பயிர் சாகுபடி அப்படிங்கறத ஒரு எண்ணத்தை மாற்றி பலதுலயும் ஈடுபாடு காட்டி ஒன்றின் தோல்வி இன்னொன்னுல வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பா அதான் ஒரு கண்டிப்பா இருக்கும்ல. நிறைய இப்போ எல்லா இதுமே யூட்டிலைஸ் ஆகும். சரி சரி, இப்போ வயல்ல இருந்து வரக்கூடிய நம்ம நம்ம சாப்பிட்டுக்கிறோம், கோழிக்கு தீவனமா பயன்படுத்திக்கிறோம். அடுத்தாப்புல அந்த வைக்கோல மாட்டுக்கு தீவனமா பயன்படுத்திக்கிறோம். இதுல இருந்து வரக்கூடிய சாணியை நம்ம மரத்துக்கு போட்டுக்கிறோம். அதனாலதான் நம்மாழ்வார் சொன்னார் இல்லையா, நம்மாழ்வார் கூட சொல்லியிருக்காரு, மேல் நுனி மனிதனுக்கு, நடுப்பகுதி கால்நடைகளுக்கு, அடிப்பகுதி மண்ணுக்கு. சரி சரி, அந்த மாதிரி அடிப்பகுதி நைட்ரஜன் நிறைய ஃபிக்ஸ் ஆகுது இல்ல, அந்த வேர் முடிச்சுகள் உருவாகுது. சார், உங்க அலைபேசி ஒன்று சொல்லலாமா சார்? 9489505460 சார். 9489505460. இந்த அலைபேசி வாயிலா சார், எனக்கு தென்னை சாகுபடி சம்பந்தமான சில சந்தேகங்கள் இருக்குது சார், பதில் சொல்லலாமா அப்படின்னு வானொலி நிகழ்ச்சியை கேட்டுட்டு, ஏன்னா நமக்கு நேரம் அப்படிங்கிறத அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டதுனால அவங்களுக்கு சில சந்தேகங்கள் எழுந்தாலும் கூட தெளிவுபடுத்த வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா சார், தெளிவுபடுத்த அவங்களுக்குள்ள எல்லா உதவிகளும் நம்ம செய்யலாம். ஏன்னா தென்னை மரத்துல நமக்கு பிறந்ததுல இருந்தே நம்ம தமிழி, அதனால தென்னை மரம் தான் நமக்கு முக்கியமான பயிர். தென்னை அறிவு எல்லாமே நமக்கு அதுல ரொம்ப ஆர்வமா சின்னதுல இருந்தே நம்ம பண்ணதுனால ரொம்ப நல்லா தெரியும். எல்லா இளைஞர்களுக்கெல்லாம் இதுல நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்க கூட வாய்ப்பு இருக்கு சார். சரிங்க சார், இதுவரை தென்னை சாகுபடியில் சந்திக்கும் சவால்கள் குறித்து அழுத்தமாக கருத்துக்களை பதிவு செய்து விவசாயிகளை வெளிப்படைய செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
குமரி பண்பலைக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நேயர்களே, இதுவரை தென்னை சாகுபடியில் சந்திக்கும் சவால்கள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் ஓய்வு பெற்ற வேளாண்மை இணை இயக்குனர் தம்மத்துக்கோணம் பி. முருகவேல் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.